ஆமா, உங்க கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆமாண்டி, இப்ப அப்படிதான் சொல்லுவேன். 2 நாள் கழிச்சு போர் அடிக்குதும்ப. Room 124 key, please. சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. தேவரீர் பிரபு அவர்கள் சமூகத்திற்கு யானாகிய பத்மா அனந்த கோடி நமஸ்காரம் செய்து எழுதிக் கொள்வது என்னவென்றால், ஹலோ பிரபு, இதுக்கு மேல இந்த வைதிக நட எனக்கு வராது. நான் இப்போ எங்க இருந்து இந்த லெட்டர் எழுதுறேன் தெரியுமா? ஜெயந்தியோட கிராமத்துல இருந்து, அதாவது ஓமலூர் கிராமம், சேலம் ஜில்லா. இந்த விலாசத்துலதான் நாங்க 2 பேரும் இப்ப கொட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே ஜாலி தான் போங்க. உங்க ஞாபகமே எனக்கு வர்றதில்ல. இந்த ஊர் குளத்துல பளிங்கு மாதிரி தண்ணி இருக்கு. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா, ஹலோ ஹலோ, நான் குளிக்கிறத கற்பனையில பாக்காதீங்க, மேல படிங்க. புடவைய கயச்சிட்டு தண்ணியில குதிச்சா ஜில்லுன்னு என்ன சுகம். அப்பதான் உங்க ஞாபகம். நோ நோ, அப்ப கூட உங்க ஞாபகம் எனக்கு வரலையே. அம்மா, நான் நினைச்ச ஏதோ சரிக்கே கிடைச்சு போச்சு. இப்பதான் பிரபு போன் பண்ணிருந்தான். வருஷத்துக்கு குறைஞ்சது 5 லட்சம் 5 லட்சம் லாபம் கிடைக்கும். நான் நினைச்சதெல்லாம் நடக்குது. ஐ மீன், the time is mine. சுகுணமாச்சே. ஜெயந்தி, பத்மா, இந்த கிராமத்து கல்யாணம் பாக்கிறதுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அப்பாவோட சும்மா நீ போயிட்டு வாங்க. ஆமாங்க குழந்தை, இன்னைக்கு மத்தியானம் புறப்பட்டு போனா ராத்திரிக்கு கல்யாணத்தை பார்த்துட்டு நாளை காலையில வந்துடலாம். உனக்கு நல்லா பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கும் கிராமத்து கல்யாணம் பாக்கணும்னு ஆசைதான். ஆனா நீ தனியா இருப்பிய? ஆமா, நான் பிறந்து வளர்ந்து இந்த கிராமத்துல எனக்கு என்ன பயம்? நீ போமா, புறப்பட புறப்பட. ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன் இந்த லைன்ல தானே வருது? ஆமாங்க, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, சரியா தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? ஏங்க, ஓமனூர் ஸ்டேஷன்ல இந்த வண்டி நிக்கும்ல? நிக்குமே, அதுல என்ன சந்தேகம்? இல்ல, தெரிஞ்சுக்கிறது நல்லது பாருங்க. அடடே, ஆச்சரியமா இருக்கே. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. நீங்க யார தேடுறீங்களோ தச்சமயம் அவன் இங்க இல்ல. பத்மா இங்க இல்லையா? இல்ல, பக்கத்து ஊர்ல கல்யாணம், அப்பாவோட அவளும் போயிருக்கா. காலையில வந்துருவா. Well, ஜெயந்தி, நான் வந்துட்டு போன விஷயத்த பத்மா கிட்ட சொல்லிடுங்க. எங்க போறீங்க? மெட்ராஸ்க்கு. மெட்ராஸுக்கு இப்போ ட்ரெயினோ பஸ்ஸோ எதுவுமே இல்லையே. ஐயோ, இன்னைக்கு இங்கேயே தங்கிட்டு பத்மாவையும் பாத்துட்டு போங்களேன். அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். well, you see, கொண்டாங்க பெட்டிய. ஜெயந்தி, போதும். என்னது? ஆமா, ஒரு நாளைக்கு சாப்பிட்டா 10 பவுண்ட் ஒண்ணும் கூடி போகாது. சும்மா சாப்பிடுங்க.
ஜெயந்தி, மனிதன் மிகவும் பலகீனமானவன் என்பதற்கு நான் ஒரு உதாரணமாகிவிட்டேன். என் உயிரினும் மேலாக காதலித்த பத்மாவை தேடி நான் இங்கு வந்தபோது என் உள்ளமும் என்னால் பழியிலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் தப்பித்திருக்கலாம். ஆனால் ஜெயந்தி, உன் இளமையின் வேகமும் என் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பும் நம் இருவரையும் சபலத்திற்கு அடிமையாக்கிவிட்டது. சிறிது நேர இன்பத்திற்காக நாம் மனசாட்சியை பலி கொடுத்து விட்டோம். ஜெயந்தி, களங்கத்தின் நிழல் படிந்த இந்த சம்பவத்தை இருவருமே மறந்து விடுவோம். கதவை உள்தாப்பா போடலையே. இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருப்பா. ரூம்ல பாருமா. மறந்து போயிருப்பா. ஜெயந்தி, ஜெயந்தி, காஃபி. நீங்க இப்பதான் வந்தோம். அப்பா, ஜெயந்தி, ராத்திரி வாசல் கதவு தாழ் போடலையே, மறந்துட்டியா? ஆமா. அப்பா, என்னப்பா உங்க உடம்புக்கு என்ன? வழக்கம் போல வர்ற ஆத்மா இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன் ஜெயந்தி, ராத்திரி தனியா படுத்திருந்தியே, பயமா இல்ல? எனக்கு கிராமத்துல என்னம்மா பயம்? ஒருத்தர் வீட்டுக்கு ஒண்ணு ஆயிடுச்சு, ஊரே திரண்டுடாது. என்ன இருந்தாலும் மாமா, துணை இல்லாம ராத்திரில என்னால தனியா இருக்கவே முடியாது. ஜெயந்தி ரொம்ப தைரியசாலி. ஜெயந்தி, நேத்து நாங்க போயிருந்த கல்யாணம் ரொம்ப நல்லா இருந்தது. மாப்பிள்ளையோட மீசதான் அதுல தமாஷை. இங்க ஆரம்பிச்சு ஜெயந்தி, என் முகம் கொஞ்சம் பாரு. 10 நாளைக்கு தங்க போறேன்னு சொன்னேன், வந்து 5-6 நாள் கூட ஆகல. இல்ல மாமா, அப்பா அங்க தனியா இருப்பாரு. அதுவும் இல்லாம எனக்கு பரீட்சை நெருங்கிடுச்சு. பரீட்சையா? ஆமா ஜெயந்தி, ரொம்ப முக்கியமான பரீட்சை. அதனாலதான் இன்னைக்கு சாயங்காலமே ஊருக்கு போறதா முடிவு பண்ணிட்டேன். சார், ஜெயந்தி அம்மா லீவ் 1 மாசம் அதிகப்படுத்திருக்காங்க. லெட்டர் வந்திருக்கு. சரி, நீ போ.
மிஸ்டர் பிரபு, நீங்கள் எழுதி வைத்து விட்டு போன கடிதத்தை படித்தேன். அன்று நடந்த சம்பவத்தை, அதாவது நமக்குள் நடந்த சங்கமத்தை மறந்துவிட வேண்டும் என்று கூறியிருக்கிறீர்கள். பிரபு, நான் ஒரு முறை மாங்கல்யத்தை தவறவிட்டேன். இம்முறை என்னையே தவறவிட்டேன். இது ஒரு இனிய நினைவு. இந்த நினைவு என் உயிர் மடியும் போதுதான் மடியும், என் உடல் கருகும் போதுதான் சாம்பலாகும். ஆனால் ஒரு ரகசிய உறவு பிறந்த அந்த இரவே யாருக்கும் தெரியாமல் இறந்துவிட்டது. என்னை பொறுத்தவரையில் இது சத்தியம். என்னங்க? அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தைரியமா இரு. எனக்கு அடிக்கடி இது மாதிரி வர்றது உண்டு. ஐயோ, அப்பா, நீங்க படுத்துங்க, நான் போய் வைத்தியர் கூட்டிட்டு வரேன். ஹலோ, பத்மா ஐயா. பத்மா, நீயா பேசுற? உன் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பத்மா. ஆமா, நான் கொடுத்தது நீ ஏன் திருப்பி கொடுக்கல? நினைச்சேன், ஆனா முடியல. பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஆமா. என்ன பத்மா ஒரு மாதிரி பேசுற? உடம்பு சரியில்லையா? ஆமா. உடம்புக்கு என்ன பத்மா? என்னவோ என்னன்னு எனக்கே சொல்ல தோணல. ஏய் பத்மா, ஒன்னு பார்க்கணும் போல இருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் நேரம் 6:30 பீச்ல. ஹலோ ஹலோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.